டிகே பாசு அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று. இது வந்து 1996 வந்த வழக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, 11 கட்டளைகளை போட்டாங்க. காவல்துறை ஒருவரை கைது செய்வதற்கு முன்னால் நடைமுறைப்படுத்த வேண்டிய அடிப்படை விதிகள், அவருடைய டியூட்டிஸ், கடமைகள் அப்படின்றது இருந்துச்சு. அப்போ ஒரு பேட்ஜ் அணிந்த ஒருத்தர் தான் போகணும். கைது பண்ணும்போது அவங்களுடைய உறவினர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு தான் கைது பண்ணணும். அப்படி வாய்மொழியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக வந்து கைது நமுனா அப்படின்னு, ஒரு கைது அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அரெஸ்ட் மெமோ அப்படிங்கிறத கையெழுத்து வாங்கணும். அம்மா கிட்டேயோ மற்றவங்க கிட்டேயோ 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். அதற்கான ஒரு பெர்மிஷனை அவங்க வேற எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போய் அதெல்லாம் கேட்குறாங்கன்னா அதை வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கணும். உடனே தன்னுடைய இத்தனை பேர் காவல்துறையில் காவல் நிலையத்தில் விசாரணையில் இருக்காங்கன்றத 24 ஹவர்ஸுங்கிறத இம்மிடியட்டாக 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட், ஒரு மாவட்ட அளவிலான தலைமை எஸ்பி லெவலில் தெரிவிக்கணும். காவல்துறையினுடைய அறிவிப்பு பலகையில் இன்றைக்கு இந்த காவல்துறையில் இந்த காவல் நிலையத்தில் இந்த நபர் இத்தனை பேர் வந்து விசாரணையில் இருக்காங்கன்றத சொல்லணும். இப்படி 11 கட்டளைகள் இருக்குது. இந்த 11 கட்டளைகளும் சிஆர்பிசியில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ பேர் அதுக்கு BNSS, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அப்படின்னு. அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், மக்களை காக்கும் கிரிமினல் சட்டம், மக்களுடைய பாதுகாப்புக்கான சட்டம். ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. ஒன்று அந்த மொழி புரியல, அது ஒரு கொடுமை, அது நமக்கு தேவையே இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது மக்களுடைய பாதுகாப்புக்கானதுன்றாங்க. அப்போ அந்த விஷயத்தை செய்யாதவர்களை வந்து பணி நீக்கம் செய்யறதோ மற்றதோ, மற்ற காவல் நிலையங்கள் உயிர் எங்கெல்லாம் போலியோ அங்கெல்லாம் கூட பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சட்டம் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு இடம் என்னன்னா காவல்துறை.